அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கும் வணக்கம். 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பிகை யூடியூப் சேனல் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான வருட பலன்களை பேசிக்கொண்டு வரக்கூடிய இந்த வரிசையில் மகர ராசிக்கு உண்டான பலன் என்னன்னு பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு மறைந்த நிலை அப்படின்ற ஒரு நிலையில் இருந்திருந்தாலும் மே மாதம் வரைக்கும் அந்த நிலை தொடரும். 6ல் மறையக்கூடிய குரு உங்களை எப்பவுமே 12ஆம் வீட்டை பார்ப்பார். அதே மாதிரி 2ஆம் வீட்டை பார்ப்பார், 4ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த நிலையும் உங்களுக்கு தேவையான வருமானத்தை கொடுத்துட்ற ஒரு நிலை தான். கொஞ்சம் கடன் அமைப்புகள் உங்களுக்கு கூடி வந்திருக்கும், இடமாற்றங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அடுத்தது ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு ஜூன் 2ஆம் தேதி வராங்க. உச்ச நிலையை அடைஞ்சு உச்ச குருவாக உங்கள் ராசியை பார்வை செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பாக இருக்கும். அது ராசிக்கு 1, 3, 5ங்கிற வீடுகளை பார்க்குறதுனால வயதுக்கேற்ற வகையில் திருமணம் வேண்டுவோருக்கு திருமணம், பிள்ளை பேர் வேண்டுவோருக்கு பிள்ளை பேர், எடுத்த காரியங்களில் முயற்சி மற்றும் தொழில் விருத்தி எல்லா வகையிலையுமே நட்பு வட்டாரங்கள் மூலம், இல்லற அமைப்புகள் மூலம் எல்லாமே நல்ல விதமான ஒரு அமைப்பை இந்த வருஷம் உங்களால் அனுபவிக்க முடியும். சனிப்பெயர்ச்சி அப்படின்றது ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு சகோதரம் மற்றும் முயற்சி விஷயங்களை தடைகளை கொடுத்தாலும் ஜூன் 2 முதல் உங்களுக்கு அந்த தடைகளையும் நீக்கி கொடுத்துருவார் அப்படின்றது தான். ராகு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு, ஆனாலும் குரு பார்வையில் இருக்கிறது ஒரு விசேஷமான அமைப்பாக இருந்தது அப்படின்றது. அடுத்தது ராகு பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி வரும். டிசம்பர்லேருந்து பார்க்கும் பொழுது ராகுவுக்கு குரு பார்வை கிடைச்சிரும். இப்போ நமக்கு மே மாதம் வரைக்கும் ராகுவோட தன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக பயப்படுற அளவில் இல்லை அப்படிங்கிறது தான். மொத்தத்தில் இவ்வாண்டு விசேஷமான ஆண்டு. இன்னும் கூடுதலாக உழைக்கிறதுக்குனே பிறந்தவங்கன்னு சொல்லலாம் உங்களையே. உங்களுடைய உழைப்பு மூலம் மென்மேலும் நல்ல பலன்களை அடையிறதுக்காக உங்கள் ராசி நாதனான சனி வழிபாடு செய்துக்கிறது நல்லது, குரு வழிபாடு செய்துக்கிறது நல்லது. வாழ்த்துக்கள்.